வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸாக நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கு வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். தென் நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மளோட எவ்ரிடே அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ்குள்ளே தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமுமே போயிட்டுருக்கு, மார்க்கெட் மூவ்மே இருக்கும். அந்தளவுக்கு எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மேஜர் திங். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 53918 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். பட் இங்கே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரேட் ஹிட் ஆச்சு. ஏன்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் அதோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ 54018 நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ரேட்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டோட தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரேட் கம்ப்ளீட் ஆச்சு. தென் செகண்ட் ரேட் போகலாம். செகண்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சேம் தான் இல்லை, இங்கேயும் நமக்கு வந்துட்டு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 53898 ஆக்சுவலாக இதுவும் டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இங்கே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 53700 வரைக்கும் ஒரு 198 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு லாஸ் பண்ணதை வந்துட்டு இங்கே வந்துட்டு ரிட்ரைவ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் இருந்தது. தென் தேர்ட் ரேட் பார்க்கலாம். தேர்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 53861 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டவுன் மூவ் தான் இல்லையா. டவுன் ட்ரெண்டில் தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ மார்க்கெட்டோட லோ வரைக்குமே ஆக்சுவலி க்ளோசிங் டைம் வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து லோ மொமெண்டம் தான். ஸோ நீங்கள் இங்கே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இங்கேருந்து நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 53404 வரைக்கும் ஒரு 457 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் அவர் தேர்ட் ரேட். ஸோ நமக்கு ப்ராப்பரான ஒரு 3 கன்ஃபர்மேஷன்ஸோடு தான் நம்மளோட பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் நமக்கு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட், பட் பேலன்ஸ் 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு அந்த ஸ்டாப் லாஸை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தான் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்தது. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 653 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கான இன்றைக்கான வெனஸ்டேவை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஓகே, யூஸிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷியோராக வந்துட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான 1400 வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நேற்றுமே என்னாச்சு, டியூஸ்டே ஸ்டேட்டஸுமே ஒரு 193 பாயிண்ட்ஸ் வரைக்குமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணதும் பாருங்கள் ஒரு 653. ஸோ ஓவரால் நம்ம இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட மூவ் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போவும் வொலடைல் ஸ்டேட்டில் தான் மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்கு இல்லையா. நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், இன்னும் நமக்கு சர்க்கிள் சுச்சுவேஷன், சரௌண்டிங் சுச்சுவேஷன்ஸ்னு எதுவுமே நார்மல் ஆகலை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வொலடைல் மூவ் தான் போயிட்டுருக்கு. ஸோ எப்போவுமே இன்னமுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் மார்க்கெட்டை.
எல்லாமே நார்மல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாலடைல் ஸ்டேட்லேயுமே நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஷுவராக வந்துட்டு சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுவோம். இல்லையா மேக்ஸிமமான இல்லை மினிமம் ப்ராஃபிட் புக்கிங்கில் கூட நீட்டாக நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த டெய்லி டார்கெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வாட்ச் பண்ணுறவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 53824, 540, 13, 5440, 8, 548, 03, 550, 92, 553, 12, then 55905. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நான் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எவ்ரி வீடியோலையும். நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட போத் டார்கெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் சிச்சுவேஷன் அப்பில் இருந்தாலும் டவுனில் இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நம்ம வந்துட்டு போத் டார்கெட். ஸோ சிச்சுவேஷன் பேசிஸில் மூவிங் அப்லேயும் இருக்கலாம், மூவிங் டவுன்லேயும் இருக்கலாம். பட் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளோட எவ்ரி மூவ்ஸும் இருக்கும், மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக போத் டார்கெட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் 53193, 528, 92, 5255, 3, then 52338, 521, 36, finally 51685. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட்க்கான டார்கெட்ஸும் பார்த்தாச்சு. போத் டார்கெட்ஸ் பார்த்துட்டோம். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட மார்க்கெட் மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தோம். இன்றைக்கி என்ன ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கும் ஸ்டேட் வந்து வாலடைல் சிச்சுவேஷனில் தான் இருந்தது இல்லையா, மூவ் அப்படி தான் இருந்தது. பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்ததா அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஒரு லிட்டில் மிஸ் இன்றைக்கும் இருந்தது இல்லையா. ஒரு லிட்டில் மிஸ்ஸில் நமக்கு ஒரே ஒரு ட்ரேட் வந்து நமக்கு மிஸ் ஆச்சு இல்லையா. ஆக்சுவலி கிடச்சிருந்தாலும் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு உண்டு நம்ம லைனில். பட் அதுவுமே வந்துட்டு நமக்கு லிட்டில் மிஸ்ஸில் நமக்கு மிஸ் தான் ஆக்சுவலி. ஸோ 0 ட்ரேட்ஸ் நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா வெனஸ்டே ஸ்டேட்டஸ் இன்றைக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 0 ட்ரேட்ஸ் தான். நம்ம லைனில் ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ சிச்சுவேஷன் லாட் ஆஃப் வாலடைலில் இருக்கும்போது இந்த மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 days ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் இட். இன்றைக்கான டேயில் நமக்கு 0 ட்ரேட்ஸ், நத்திங் டு வரி. பேலன்ஸ் இன்னும் 2 days இருக்குது. ஸோ அதில் நம்மளால் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன், ஸோ எப்போவுமே ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நம்ம ட்ரேடிங் அட்டன் பண்ணுவோம். ஃபார் த பிகினர்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன்ஸோடு அட்டன் பண்ணுங்கள். இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆக முடியும். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் மூவ். ஓகே, ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் 0 ட்ரேட்ஸ், நோ கன்ஃபர்மேஷன், 0 ட்ரேட்ஸ். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் 234, 94, 235, 87, 23779, 239, 28, 240, 73, 241, 41, 242, 19. ஸோ இது வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். டார்கெட் வந்துட்டு 2,
333 7, then 231 52 230 40 229 53 228 45 22712, then 22656. இது நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ போத் டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மூவ் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.